Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Astamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ அல்லது ஸ்நாக்ஸுக்கோ எதுவுமே இல்லன்றப்ப கூட நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி நாம முழுக்க அரிசி மாவுல தான் फ्रेंड्स செய்ய போறோம். சோ 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ இது நம்ம 2 வேளைக்கு செஞ்சுக்கலாம். 2 வேளைக்கு ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃபரண்டாவும் செஞ்சுக்கலாம். அது எப்படின்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ ஒரு panல கொஞ்சமா குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம். அது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இத நல்லா செவக்குற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. இது கூட 2 வெங்காயம் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது கூட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நல்ல பொடியா எந்த அளவுக்கு பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி நீங்க இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது இன்னும் நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருக்க அந்த அரிசி மாவு கூட இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துறலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. நிமிஷத்துல செஞ்சிரலாம். சோ உங்க வீட்ல தோசை மாவு இல்ல அப்படினாலோ அந்த சமயத்துல நீங்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிரலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி கலந்து இது கூட நான் கலந்து விட்டுடுறேன். இது நீங்க நார்மல் வாட்டர் கூட போடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி போடும்போது மாவு இன்னும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு மாவு கொஞ்சம் உபரி கிடைக்கும். சோ மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி இத கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்ட்டா வரது வரைக்கும் பிசைங்க. கரெக்ட்டா பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியா போய்டாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கணும் அப்படினு சொன்னா இந்த மாதிரி கையில நல்லா அமுங்கணும். சோ இதான் நமக்கு கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்போ இந்த மாவுல இருந்து சின்னதா ஒரு உருண்டை எடுத்து நாம அடை மாதிரி தட்டிக்க போறோம். அடை மாதிரி தட்டறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கு. நிறைய பேர் தட்டலாம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல லைட்டா எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டை அளவுக்கு மட்டும் நான் மாவு எடுத்து இதல வச்சுக்கிறேன். இத இன்னொரு சைடு இருக்கிற கவரால மறுபடியும் கவர் பண்ணிடுங்க. பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட்டான தட்டை வச்சு இந்த மேலே வச்சு இப்படி அமுக்கணும் அப்படினு சொன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு அந்த அடை பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். ரவுண்ட் ஷேப்லயே நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நல்லா தட்டை வச்சு பிரஸ் பண்ணனாலே நமக்கு நல்ல மெலிசாவும் கிடைக்கும். பாருங்க ஈவனா நமக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. இது அப்படியே நீங்க கைக்கு மாத்துறீங்க அப்படினா ஈஸியா வந்துருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தவால போட்டு அப்படியே எப்பொழுதுமே நம்ம அடை சுடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது மேல லைட்டா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டீங்க அப்படினா உங்களுக்கு நல்லா மேல எல்லாம் கிறிஸ்பினஸ் ஆகும். உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் சூப்பரா இருக்குங்க. ஆயில் வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க இத அப்படியே நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான அடை மாதிரி தட்டிட்டு அத ஆவி காட்டி அதாவது இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு துளி கூட ஆயில் சேர்க்காமலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்றோம் அப்படினு சொன்னா மீதம் இருக்கக்கூடிய மாவை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு நைட் நம்ம டின்னருக்கும் செஞ்சுக்கலாம். ஆவி காட்டி கூட எடுத்துக்கலாம் டின்னருக்கு. அப்படி இல்லனா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு தரலாம். அப்படி இல்லனா பொடி கொழுக்கட்டை மாதிரி அப்படியே கையில பிடிச்சு விட்டு ஆவிக்கு வேக வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். மெயினா இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி இருக்கனால சாப்பிடுறதுக்கு அப்படியே நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா நீங்க சட்னி சாம்பார்லாம் தொட்டு கூட சாப்பிடலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை நல்லா பொடியா கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும், நல்ல ஹெல்தியாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.